இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. தாயாம் துறவியோடு இணைந்து இன்று நாம் தூய கன்னிமரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவையற்ற பணிகளுக்கு அதிகமான நாட்களை செலவழித்து விடுகிறோம். எலி வேட்டைக்கு செல்லும் போது புலி வேட்டைக்கு போவதைப் போல உபகரணங்களை சுமந்து செல்கிறோம். கொசுக்களை அழிப்பதற்கு துப்பாக்கிகளை தூக்கி செல்கிறோம். எப்போது நாம் அற்ப விஷயங்களுக்காகவும் சொற்ப நிகழ்வுகளுக்காகவும் அபரிவிதமான சக்தியை செலவழிக்கிறோமோ, அப்போது நாம் நம்முடைய நேரத்தை மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய ஆற்றலையும் வீணடித்து விடுகிறோம். இந்த பின்னணியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் எதற்காக இந்த மண்ணுலகில் முன்னெடுத்து செல்கிறோம் என சிந்தித்து நமது மனதினை தயாரித்து பயணிப்பது என்பது உடன் பயணிக்கும் மனிதர்கள் எத்தகைய மனநிலையில் நம்மை உருவாக்குகிறார்கள் என்பதையும் கவனிக்க அழைக்கின்றது. சிறுவன் இயேசு ஆலயத்தில் போதகர்கள் நடுவே அமர்ந்து மேற்கொண்ட உரையாடல்கள் பலருக்கு வியப்பாக இருந்தாலும், அன்னை மரியாளின் பார்வையில் இயேசுவை எத்தகைய பணி வாழ்வினை மேற்கொள்ள உருவாக்க வேண்டும் என்ற பொறுப்பு மரியாளின் இதயத்தை ஏக்கத்தோடு துடிக்க செய்தது. இயேசு அன்னை மரியாளோடு பயணித்த 30 வருடங்கள் 3 ஆண்டுகால பணி வாழ்வையும் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் திட மனத்துடன் ஏற்றுக்கொள்ள தயாரித்தது. மறுபுறம் இறைவனின் அழைத்தலை பெற்ற கணம் முதல் இறந்த இயேசுவை தனது கரங்களில் தாங்கிய கணம் வரை அன்னை மரியாளின் இதயம் இறைவனால் கொடுக்கப்பட்ட பணியை முழு அர்ப்பணிப்போடு செயல்பட வைத்தது. இன்று கவலைகளால், எதிர்பாராத நிகழ்வுகளால் கனத்த இதயம் கொண்டு மரணிக்கும் மனிதர்கள் மத்தியில் தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் எப்படி தடைகளை, மீளா துயரங்களை தாங்கி இறைவனின் மீட்பு பணியினை செய்திட தூண்டியதோ, அதே போன்று நமது இதயங்களும் இன்று உருவாக்கப்பட அழைக்கப்படுகின்றோம். உடைபடும் இதயமே உலகத்தினை உருமாற்றும் மனிதர்களை உருவாக்கும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு காண்பித்துள்ளார் என்பதை உணர்வோம். உடைபடாத இதயத்தோடு இறைவனின் அன்பின் சாட்சிகளாக வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு